ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டு செல்லோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல எ ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 20 தான் பார்க்க போறேன். ஸோ ட்ராமாக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு சொல்ல நெனச்சேன். ஆக்சுவலி இந்த சேனல்ல 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க மக்களே. ஏக்கா அவங்ககிட்ட தான் ஆல்ரெடி 2800 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் என்னமோ தெரியல மக்களே, 0லருந்து நான் ஆரம்பிச்சங்காட்டிக்கு இந்த 100, 500, 1000 தான் ஒரு மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். அவ்வளோதான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ட்ராமாக்குள்ள போலாமா? லாஸ்ட் எபிசோட்ல அந்த ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம சியாஜுக்குனா ஒரு மாரி ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவ வந்து நெனச்சு நெனச்சு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா செங்கலாங்க லின் கிளின் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருவா. சியாஜு போய்க்கிட்டே இருக்கும்போது அப்படியே தட்டி விட்டு கீழ தமால்னு விழுந்துருவா. ஸோ அந்த இடத்துக்கு லூசி, செங்கலாங் எல்லாமே தரத்தரிக்க ஓடியாந்துறாங்க. ஸோ லூசி தான் ஃபர்ஸ்ட்டா வருவான். ஸோ வந்தோனே என்னாச்சுன்னு பார்த்தா கால் முட்டில வந்து நல்லாவே அடிபட்டுருக்கும். ஸோ யாருமே இருக்க மாட்டாங்களா? ஸோ டாக்டர்ட்ட கூட்டு போன்னு சொல்லி லூசியே சியாஜுவ டக்குன்னு தூக்கிட்டு போவான். ஸோ செங்கலாங் போலான்னு சொல்லி போம்போது, இல்ல இல்ல அடுத்து உனக்கு மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோச் புடிச்சுருவாங்க. ஸோ பின்னாடியே லெட்டோவும் ஜூன் 2 பேரும் போவாங்களா? ஸோ லெட்டோ நானும் வரேங்கும்போது ஜூன் இல்ல இல்ல நீ போ வேண்டாம் நீ இரு. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிடுவான். ஸோ லூசி தான் நம்ம சியாஜுவ ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிருப்பான். ஸோ கூட்டு போய் அங்க ஒரு ரூம்குள்ள அவள உட்கார வச்சுட்டு டாக்டர் எங்க இருக்காங்க தேடி பார்ப்பேன், எங்கேயுமே இருக்க மாட்டான். ஸோ இவ வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாளா ஒரு மாரி ரொம்பவே. ஸோ லூசி தான் வந்து சரி என்னாச்சு ரொம்ப வலிக்குதா? சரி இங்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது இவ அழுதுட்டே இருப்பாளா? ஏன் ரொம்ப உனக்கு வலிக்குதா அப்படின்னு லூசி கேட்பானா? இல்ல எனக்கு வலிக்கல அப்படிங்கிற மாரி இவ சொல்லுவாள. சரி வலிக்கலங்கிற அப்புறம் எதுக்கு நீ இவ்ளோ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சியாஜு ஒரு மாரி அமைதியா இருப்பானா? ஸோ இத பார்க்குற லூசி இருந்துட்டு சியாஜு எனக்கு தெரியும். உனக்கு வந்து செங்லாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ அவன லவ் பண்றது முதற்கொண்டு எனக்கு தெரியும். ஆனா செங்லாங்க்கு லின்ன தான் புடிச்சிருக்கு. அதனாலயோ என்னமோ தெரியல, இந்த காயத்த விட உனக்கு அது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னோனே நம்ம சியாஜு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சுருவாளா? சியாஜு இதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணாத. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ளு. ஸோ இதுக்காக நீ ஃபீல் பண்ணாத. இவன் உனக்கு கிடைக்கலன்னா இத விட உனக்கு ஏதோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னு இருக்கு. அதாவது உன்ன சந்தோஷப்படுத்துற மாரி, உன்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிற மாரி ஒரு பையன் கண்டிப்பா பொறந்திருப்பான். அவன் கண்டிப்பா உன்ன தேடி வருவான். ஸோ நீ இதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசு ரொம்பவே சப்போர்ட்டிவா பேசியிருப்பான். ஸோ இங்க பாரு நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ அவன நினைச்செல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன்னு மரியாதையா எனக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இவன் கேட்டிருப்பானா. தியாஜும் ஓகேன்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருப்பா. ஸோ இந்த பக்கம் அப்படியே லெட்டோவ காட்டுறாங்க. டேய் எதுக்குடா என்ன இழுத்துட்டு வந்த? நான் போய் சியாஜுக்கு ஹெல்ப்பா இருப்பேன்ல அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு தான் லூசி இருக்கான்ல அப்படிங்கிற மாரி ஜூன் சொல்லுவான். டேய் அது தெரியுதுடா, நானும் போய் சப்போர்ட்டா இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். ஐயய்யோ கொஞ்ச நேரம் இரு லெட்டோ, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம சியாஜுவுக்கு செங்லாங்க ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். செங்லாங்க என்ன லவ் பண்ற முதற்கொண்டு எனக்கும் லூசிக்கும் 2 பேத்துக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆக்சுவலி இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சியாஜோவுக்கு கம்ஃபர்ட்டுக்கு லூசி இருந்தா மட்டும் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு உள்ள போயிருவான். ஸோ போன பிறகு லெட்டோக்கு ஒரே கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியில உட்காந்து அப்போ யார லவ் பண்றது கன்ஃப்யூஸ் பண்ணிருப்பா. கரெக்டா அந்த இடத்துக்கு சுமி வந்து இந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்காதானா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. லெட்டோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமா எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஸோ சுமி வந்துட்டு இந்த மாதிரி நானும் ஜூனும் சேர்ந்து அந்த படத்துக்கு போனா அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எப்பயோ தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லியிருந்திருப்பா. ஆக்சுவலி நான் எதுக்கு அதை உங்ககிட்ட சொல்றேன்னா, அந்த லவ் லெட்டர் மூவிக்கு தனக்கு புடிச்ச புள்ளைய கூட்டிட்டு போய் பார்க்கணும் தான் எல்லாரும் விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது ஜூன் என் கூட தான் அந்த படத்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தான் அப்படின்னு இவ கொளுத்தி போட்டு போயிறா. அவ்வளவுதான், ஜூனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாரு. லெட்டோக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. இவன் உள்ள போய் ஜூன் டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுவாளா. ஆமா என்னாச்சு லெட்டோ அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு ஜூன், இப்ப இருந்து சரி நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. நம்ம ஜூனுக்கு புரியவே மாட்டேங்குது என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவ என்ன சொல்றா எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஜூன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருந்திருப்பான். ஸோ இந்த பக்கம் நம்ம டாக்டர் இல்லாதங்காட்டிக்கு லூசியா தான் அந்த ஆயில்மெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு செங்லாங்கும் லின்னு 2 பேருமே வந்திருப்பாங்க. ஸோ இது அவங்க 2 பேத்த பார்த்தங்காட்டிக்கு என்னமோ தெரியல, சியோஜுக்கு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் நல்லா இருந்தவ சடனா ஒரு மாதிரி உம்முன்னு ஆயிருவா. ஸோ லூசி இதை நோட் பண்றான். ஸோ அந்த இடத்துக்கு வந்தா இப்போ ஓகே தானே உனக்கு பரவாயில்ல சியாஜு அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். ஆமா யார் வந்து இதெல்லாம் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி லூசி சொல்லுவானா. டேய் உனக்கு பிளட் கோபியா இருந்துச்சுடா மறந்துட்டியா? நீயே போட்டிருக்க உனக்கு அதுல பார்த்து பயம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னு அப்பதான் லூசி சரி நம்ம சியாஜு ரிலைஸ் பண்றாங்க. ஸோ இவன் அந்த பயமெல்லாம் மறந்து போய் அதுக்கு ஆயில்மெண்ட் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு, எனக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜு திரும்பி பார்ப்பானா. இதே நம்ம செங்லாங் நோட் பண்ணிட்டு, ஓ அந்த ஒரு ஆள் யாருன்னு எனக்கும் தெரியும், சியாஜு தானே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல ஆரம்பிச்சிருவான். சரி சரி நீங்க 2 பேரும் வெளியில போங்க, டாக்டர் ஒரு ஆளுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூசி அவங்க எடுத்து வெளியில் துரத்தி விட்டுருவான். ஸோ அப்பயுமே சியாஜு ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருப்பாளா. ஸோ இவன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்க பாரு நீ ஃபீல் பண்ண மாட்டேன்னு இப்பதான் என்கிட்ட பிங்கி ப்ராமிஸ் பண்ண, அதுக்குள்ள சோகமானதுன்னா என்ன சியாஜு அப்படிங்கிற மாதிரி நம்ம லூசி தான் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணியிருப்பான். ஆக்சுவலி லூசி பார்க்க எனக்கும் இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு தோணுது மக்களே. ஸோ கட் பண்ண அப்படி வீட்டில் காட்டுறாங்க. ஸோ வீட்டில் நம்ம லூசி வந்து சியாஜுவை பார்க்கலாம்னு சொல்லி வந்திருப்பான். ஸோ சியாஜு இன்னுமே கவுந்து சோகத்தில் தான் இருப்பான். அதாவது லவ் ஃபெயிலியர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் எக்ஸாம்ல வேற ஃபெயில் ஆயிருப்பாளா. ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம லூசி தான் போய் சரி விடு எக்ஸாம்ல தானே ஃபெயில் ஆனேன், இதுக்கெல்லாம் போய் யாராவது உம்முன்னு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உம்முனா இங்க பாரு நீங்க கூட டாக்டர் ஆக போற, செங்கலாங்க கம்ப்யூட்டர் நல்லா பண்ணிருக்கேன், இப்போ நான் தான் ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி உம்முன்னு உட்காந்துருப்பாளா. எனக்கு தெரிஞ்ச உன்னை பார்த்தா எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுக்கு இப்படி உட்காந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு இருக்க. ஐயோ நீ வேற
ஏன்டா வெறுப்பேத்துற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு மாரி என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, சரி இங்க பாரு இதெல்லாம் நெனச்செல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் உன்ன வெளில கூட்டு போய் சாப்பிடலாம் தான் கூட்டு வந்தேன். இப்படிலாம் உட்காராத வா, வா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூசு வந்து சியாஜ கூட்டு போயிருவான் ஒரு கடைக்கு. ஸோ இவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு செங்லாங்க வேற வந்துடுறான். செங்லாங்க எங்க போனாலும் விடமாட்டேங்கிறான் மக்களே. தொரத்தி வந்து கஷ்டப்படுத்துறான். சியாஜ் வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் செங்லாங் குடுப்பானா, அதுக்குள்ள நம்ம லூசு இருக்கான்ல அவன் புடுங்கி சாப்பிட்டு, "டேய் மரியாதையா போய் நீ ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காரு" அப்படிங்கிற மாரி சொல்லிடுவான். ஸோ வேற வழி இல்லாம செங்லாங்க போய் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து, இந்த மாரி நெக்ஸ்ட் மந்த் 25ல எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு. ஸோ நீங்கலாம் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுத்தீங்கன்னா, நான் கண்டிப்பா இதுல வின் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லியிருந்திருப்பான். ட்ரீட்ன்னு பேர கேட்டோனே லூஸ் இருந்துட்டு, "அப்போ நீ எனக்கு ட்ரீட் வைக்கிறியா? ஸோ அப்போ ட்ரீட்லாம் வேணாம். எங்கேயாவது எங்கள டூர் கூட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு, "சியாஜு ஏதாவது ஒரு நல்ல பிளேஸா இருந்தா சொல்லு போலாம்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம சியாஜு வந்து அங்க போனா இதாகும், இங்க போனா இதாகும். ஸோ இந்த பிளேஸ்க்கு போலாம்னு சொல்லிட்டு இவ பெரிய பிளான் எடுத்து சொல்லுவாளா, இத கேட்கிற செங்லாங் வந்துட்டு, "பயங்கரமா நீ பிளான் பண்றியே! சரி கண்டிப்பா போம்போது நான் உன்கிட்ட சொல்றேன். நீ பிளான் பண்ணு" அப்படின்னு செங்லாங் சொல்லிருவான். ஸோ இத கேட்கிற லூஸ் இருந்துட்டு, "டேய் எப்பயோ போறதுக்கு இப்ப எழுந்து பிளான் பண்ணி வைக்கணுமா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பேசி டாபிக்க மாத்திருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு வரும்போது, செங்லாங் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது லூஸ் இருந்துட்டு, "சியாச்சு ஒரு நிமிஷம் இரு நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அதாவது நம்ம பேசும்போது நான் ஒண்ணு நோட் பண்ணேன். உனக்கு இந்த டூரிஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா வருது. ஒரு பிளான் எப்படி நீ அழகா பண்ணிர்ற. ஸோ கம்முனு நீ ஏன் டூரிஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்க கூடாது?" அப்படிங்கிற மாரி அவன் ஒண்ணு சொல்லிடுறான். ஸோ இத கேட்டுட்டு, "ஆமாடா நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு அது ரொம்ப நல்லாவே வரும். ஏன்னா எங்க போனா என்ன கிடைக்கும்? எப்படிலாம் இருக்கும்? இல்ல எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கண்டிப்பா அத எடுத்து படிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கண்டிப்பா நீ அத எடுத்து படி. உனக்கு அது ரொம்ப நல்லாவே செட் ஆகும்" அப்படின்னு லூசி ஐடியா குடுத்துட்டு, "சரி மறக்காம எனக்கு ஏதாவது வாங்கி குடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிருப்பான். ஸோ நம்ம சிஹெச் இருக்கா அவ குடுக்குன்னு ஓடி போய் அவங்க அம்மாட்ட, "இந்த மாரிம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் வந்து டிபார்ட்மெண்ட் மாறலாம்ன்னு இருக்கேன். டூரிஸ்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம்ன்னு இருக்கேன்" அப்படின்னோனே, "அதெல்லாம் வேஸ்ட் இங்க பாரு. அக்கவுண்டன்சி எடுத்து படி. அதுதான் நல்ல ஹோப் இருக்கு" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. "அம்மா இல்லம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க" அப்படின்னு இவ எவ்வளவோ சொல்ல வரா. "அதெல்லாம் வேஸ்ட்டு. இங்க பாரு நம்ம படிக்கிறதுல உருப்படியா படிக்கணும். இதுக்கு உன்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ ஒழுங்கா இத படிச்சு பாஸ் ஆகுற வழி பாரு" அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. கரெக்ட்டா நம்ம லின்னு வந்து செங்லாங் கிட்ட, "இந்த மாரி எனக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமா கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி எடுக்கணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டிருப்பான். செங்லாங்க, "கண்டிப்பா உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் மீட் பண்றாங்க. ஸோ ஈவினிங் கம்ப்யூட்டர் சென்டர் போலாம்னு சொல்லி போகும்போது அவங்க ஆல்ரெடி பூட்டிட்டு போவாங்களா. ஸோ 2 பேரும் யார் கண்லயும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதுங்கி பதுங்கி தான் அங்கருந்து போவாங்க. ஸோ இப்படி போம்போது நம்ம லின்னுக்கெல்லாம் ரொம்ப பயமாயிருது. ஐய்யய்யோ! நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு, இது வேற பூட்டி இருக்கே நம்ம எப்படி உள்ள போறது? மாட்டுனா அவ்வளோதான் அப்படின்னு லின்னு பயந்துட்டே இருக்க. "ஐயோ! நீ பயப்படாத. இங்க பாரு என்கிட்ட கீ இருக்கு" அப்படின்னு செங்லாங் காட்டுவானா. லின் வந்துட்டு, "ஐயோ! எப்புட்றா எடுத்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அத ஆட்டைய போட்டு வந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். அதாவது நல்லா ஒழுங்கா படிச்சுட்டு இருந்த பையன இவன் திருட வச்சுட்டான் மக்களே. சரி விடுங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி 2 பேரும் ஓப்பன் பண்ணி உள்ள போறாங்க. ஸோ உள்ள போனா ஃபுல்லாவே இருட்டா தான் இருக்குமா. ஸோ இவங்களுக்கு எந்த சிஸ்டம் தேவையோ அங்க மட்டும் போய் அமைதியா உட்காந்துக்குவாங்க. ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம செங்லாங் இருக்கான்ல, அவன் வந்து நெறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு போயிருப்பான். ஏதோ 2 பேரும் பிக்னிக் போன மாரி அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து அதெல்லாமே எடுத்துட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து யாரோ வந்துருவாங்களா. ஸோ லில்லு டக்குன்னு அங்கருந்து உட்காந்து ஒளிஞ்சுக்குவா. அப்படியே அங்க உட்காந்துக்குவா கீழ. ஸோ அவர் வந்து, "ஆமா இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி நம்ம செங்லாங் கிட்ட கேட்டதுக்கு, "இல்ல நான் ஒண்ணு எடுக்கணும். அதனால தான் வந்தேங்க சார்" அப்படின்னு சொல்லிருவான். "சரி, சரி சீக்கிரமா முடிச்சுட்டு இங்கருந்து கிளம்பிரு" அப்படிங்கிற மாரி அவருமே சொல்லியிருந்திருப்பாங்க. சரி அவர் போயிட்டாரு. "வா, வா, வா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆயி அப்படியே லவ் மாரி வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி செங்லாங்க ரொம்ப நல்ல பையன் தான் மக்களே. ஆனா நம்ம லூசி கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ லூசி தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னு தெரியல. ஸோ லின்னு ஒரு மாரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாட்டிக்குவோமோன்னு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். "அதெல்லாம் ஒண்ணும் மாட்ட மாட்டோம். உன்னோட என்ன ஒர்க் அத முடி" அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லியிருப்பான். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போலான்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது, ஆப்போசிட்ல லூசி, சியாஜும் 2 பேரும் வந்திருப்பாங்க. "ஆமா நீங்க என்ன இந்த நேரத்துக்கு?" அப்படின்னு சொல்லி செங்லாங் கேட்க, "ஆக்சுவலா நாங்க டிபார்ட்மெண்ட் சேஞ்ச பத்தி கொஞ்சம் பேசிட்டு வந்தோம். அத பத்தி டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு வந்தோம்" அப்படிங்கிற மாரி லூசி சொல்லியிருந்திருப்பான். "ஆமா" அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜும் தலையாட்டிருப்பான். ஸோ பஸ் வந்துருமா கரெக்ட்டா. ஸோ சேர்ந்து போலான்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது, நம்ம செங்லாங்க லின்னு கூட ஒரு மாரி ஜாலியா க்ளோஸா பேசிட்டு வருவானா. இத பார்க்குற சியாஜுக்கு ரொம்பவே ஒரு மாரி ஏக்கமா இருக்கும். ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நம்ம லூசி கரெக்ட்டா நடுவுல குறுக்க வந்து நின்னுட்டு, "சியாஜு நீ ஒண்ணும் அங்க பார்க்க வேண்டாம். இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்ன இன்னுமே செங்லாங்க லவ் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். இத கேட்கிற சியாஜ் வந்துட்டு, "லவ் பண்றியா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு தெரியல. ஆனா இன்னுமே என்னோட நினைவுகள்லேருந்து அவன அழிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன் இப்ப கூடவே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா அவன லவ் பண்றதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு என்னையே அறியாம நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சொல்ல தெரியல லூசி அப்படிங்கிற மாரி இவ ஒரு மாரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாளா. இத நோட் பண்ணிட்டு இவனுமே திரும்பி பார்த்துட்டு, இவனும் ஒரு மாரி ஃபீல் பண்ணியிருப்பான். ஆனா நம்ம லூசி பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்களேன். இவனும் தனக்கு புடிச்ச பொண்ணுட்ட காதல் சொல்லும்ல.
அந்த பொண்ணும் அவனுக்கு பிடிச்சவங்க கிட்ட காதல் சொல்ல முடியல. இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஆக்சுவலி இது ஒரு மாரி ஃபீலிங்ஸ். எனக்கும் இது மாரி முன்னாடிலாம் இருந்திருக்கு. இப்ப கிடையவே கிடையாது. ஸோ அப்படியே கட் பண்ணா பஸ்ஸ விட்டு இறங்குறாங்க. ஸோ இறங்குனோனே லின் வந்துட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, செங்லாங் வந்துட்டு இல்ல, இல்ல நான் வேணா துணைக்கு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவான். ஸோ சியாஜ் வந்துட்டு ஆமா செங்லாங் அவ தனியா போறா. நீயும் துணைக்கு போ அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜும் சொல்லுவாளா. இத கேட்க லூஸ் வந்துட்டு, ஓ! லின் மேல ரொம்ப அக்கறையா தான் நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க போங்க நாங்களும் போறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது, நம்ம சியாஜும் 2 பேரும் ஒண்ணா போறத பார்த்துட்டே இருக்கும்போது, லூஸ் வந்துட்டு இங்க பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ செங்கலாங்க விட்டு தள்ளி இருக்கிறது உனக்கும் சரி, அவனுக்கும் சரி ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ சியாஜ் அவங்க 2த்தையும் பார்த்துட்டு, ஆனா ஒண்ணு லூசி, செங்கலாங்க லின்னு கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாரி இவன் சொல்லியிருந்திருப்பான். ஐயோ! லூசு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தலை மேலே ஒரு தட்டு தட்டிட்டு, சரி, சரி வா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூசி கூட்டு போயிருப்பான். ஸோ வீட்ல ஒரு மாரி டல்லா உட்காந்துருக்கேன். அங்க கரெக்ட்டா அந்த குட்டி பிசாசு இருக்குல்ல தம்பி, அவன் வந்துடுறான். ஆமா என்னாச்சு? ஏன் நீ யாரையாவது லவ் பண்றியா? அப்படிங்கிற மாரி இவன் வந்து கேட்க ஆரம்பிச்சுறான். அடப்பாவி! அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உனக்கு யாரு சொன்னா? லூசி தானே சொன்னா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க ஆரம்பிச்சுடுறான். இவன் குட்டி பைசா வந்துட்டு, லூசியா? லூசியெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் சொல்லல. நான் சும்மா ஒரு கெஸ்ஸிங்ல கேட்டேன். நீ யாராவது கிரஷ் வச்சிருக்கியா? அப்படின்னு சொன்னதுக்கு, ஓ! அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ மரியாதையா எங்கேயாவது போ அப்படின்னு சொன்னதுக்கு, நீ இப்ப போறியா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவன தொரத்தி விட்டுருப்பான். ஸோ தொரத்தி விட்டுட்டு இவன் என்ன பண்ணுவான்? ஸ்ட்ரைட்டா லூசி வீட்டுக்கு போவான். ஸோ லூசி நல்லா தூங்கிட்டு இருப்பானா, அம்மா லூசி வீட்ல யாரும் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்க, யாருமே இல்ல. நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு லூசி கேட்க ஆரம்பிச்சுருவான். அதாவது நீ செங்லாங் கிட்ட ஏதாவது சொன்னியா இத பத்தி? அப்படின்னு கேட்கறான். கரெக்ட்டா பின்னாடி செங்லாங் வந்துட்டு, ஆமா என்கிட்ட என்ன சொல்லலையான்னு கேட்கிறேன். ஆமா என்ன சியாஜு என்ன என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இவன் கேட்கறான். ஸோ இவளுக்கு ஒரு மாரி ஷாக் ஆகுது. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நான் இந்த எபிசோட் மூலம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் மக்களே. என்ன தெரியுமா? அதாவது நம்ம ஒருத்தவங்கள லவ் பண்ணி பிரேக்கப் ஆன வலிய விட அதிகமா, நம்ம ஒருத்தவங்கள புடிச்சிருக்கு ஆனா சொல்ல முடியல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சு போயிடும். இல்லன்னா அவங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அந்த வலி லவ் பிரேக்கப்போட ஒரு படம் அதிகமான வலின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் செல்லுவாய்ஸ். டாடா பை பை.